இப்ப என்னன்னா, என்னோட பாயிண்ட் வந்து என்ன? அ ஓ ஓகே. நீங்க மத்த விஷயத்துக்கு நீங்க லேட்டா ரியாக்ட் பண்றீங்க. அ ஸ்டெப்ஸ வாட்ச் பண்ணி தான் வைக்கிறீங்க. ஓகேவா? ஓகே. அது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா ஒரு அ அரசியல் ஆலோசகரோ, இல்ல வந்து வியூகோபாலரோ சொல்றது ஓகே. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சொல்றாங்க. நீங்க லேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணுங்கன்னு. ஓகே. மத்த விஷயங்களுக்கு ஓகே. இது வந்து நம்ம கட்சி சார்பா போனவங்க, நம்ம கட்சி நிர்வாகிகள், ஆட்டோக்காரர்லேருந்து, கர்ப்பிணி பெண்ணுலேருந்து ஈவு இரக்கமே பார்க்காம அடிச்சிருக்காங்க. கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள்னு தலைவரே சொல்லியிருக்காரு. தலைவர் ட்வீட் போட்டிருக்காரு. சரியா? இதுக்கு வந்து நீங்க சென்னையில தான் இருக்கு. சென்னையில தான் நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு வந்து நீங்க ஒரு வீடியோவா நீங்க வந்து பிரஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் இத வந்து பிரஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்றேன்னா, நீங்க வந்து அரசியல் பண்ண தான் சொல்றேன். அரசியலுக்காக தான் சொல்றேன். இந்த விஷயத்த வந்து நீங்க வச்சு அரசியலே பண்ணுங்க. என்ன தப்பு இருக்கு? நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள், நம்ம மக்கள், அவங்களுக்கு ஆதரவா நின்ன மாரி ஆச்சு. நீங்க திமுக எதிர்ப்பு அரசியல் தானே நம்ம பண்றோம். திமுக வெர்சஸ் தாவேகா தானே. திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ண மாதிரியும் ஆச்சு. இதுல வந்து டபுள் பெனிஃபிட் தானே நமக்கு. இதுல வந்து நம்ம மக்களுக்காக நின்ன மாரி ஆச்சு. திமுகவ அடிச்ச மாரி ஆச்சு. அவனுங்க பண்ண அராஜகத்த வந்து மக்கள் முன்னாடி சொன்ன மாரி ஆச்சு. இது இந்த ட்வீட்டா போட்டா எத்தன பேர் உட்கார்ந்து படிக்க நமக்கே வந்து பொறுமை இல்ல. ட்வீட் தான் வரப்போகுது, அறிக்கை தான் போகுதுன்ற மைண்ட் செட் தான் நமக்குமே இருந்துச்சு. எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல, அறிக்கை வரும். அத தாண்டி வேற என்ன எதிர்பார்க்கிறதுன்ற மைண்ட் செட் வந்து நமக்கே வந்துருச்சு. இத வந்து ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணி தலைவர் பேசுனா இதோட இம்பாக்ட்டே வேற. நேஷனல் மீடியால இத வச்சு டிபேட் பண்ணுவான். இது ஒரு டாபிக்கா எடுத்து பேசுவான். சரியா? இந்த மாரி வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவன் டாபிக்கா வச்சு பேசுவான். நம்ம ஊர் மீடியாக்கள் விட்டுருங்க. நம்ம ஊர் மீடியாக்கள் வந்து அ விஜய்னாலே பேசுவானுங்க, கடிப்பானுங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நேஷனல் லெவல்ல கொண்டு போக வேண்டிய மேட்ரு இது. ஆளுங்கட்சிக்காரன் வந்து ஒரு புது கட்சி வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போன கட்சியோ, இல்ல அ கருத்து கணிப்பு எடுக்க போன கட்சியோட ஒரு ஒரு நிர்வாகிகள வந்து அவன் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். இத வந்து தலைவர் பேசுறப்ப இன்னும் பெரிய விஷயம் அது. சரியா? கர்ப்பிணி பெண் வந்து ஐசியூல இருக்காங்க. இத விட உங்களுக்கு வந்து வேற என்ன ட்ரிகரிங் பாயிண்ட் வேணும்? இதுக்கு மேல என்ன ட்ரிகரிங் பாயிண்ட் உங்களுக்கு வேணும்? அவன் வந்து அந்த அவங்க கர்ப்பிணி பெண்ணான்னு பார்க்கல, வயித்துல இருக்க புள்ளையும் பார்க்கல. அவனுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து டிவிகே அடி அப்படின்ற ரேஞ்சில தான் அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ட்ரிகரிங் பாயிண்ட் வேணும்? இத வந்து நீங்க 13ஆம் தேதி பேசிக்கலாம், 14ஆம் தேதி பேசிக்கலாம்னு சொல்றீங்க. எனக்கு ஆத்திரமா வருது. இது என்ன 13ஆம் தேதி பேசிக்கலாம். 13ஆம் தேதி பேசுற விஷயமா இது? இப்ப நடந்திருக்கு. இப்ப பேசுனா தானே அது கரெக்ட். 13ஆம் ஓகே 13ஆம் தேதிக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு. நீ என்ன வேணா சொல்லலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருப்பா. அந்த பிரச்சனைய சேர்த்து பேசுவீங்க. அப்போ வந்து 10ல 11 ஆயிருமே. இது 10ல 11 ஆக வேண்டிய விஷயமா என்ன இந்த விஷயம்? கிடையாது. அன்றாட அரசியல் டே டே டு டே வந்து அரசியல் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த மாரி விஷயத்தினால தான். இப்ப இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு நம்ம பேசணும். ஓகே. தலைவர் அறிக்கை விட்டாரு. நல்ல அறிக்கை. கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அத தாண்டி வந்து நம்ம வந்து இன்னும் எஃபெக்டிவா இத எடுத்துட்டு போணும். ஏன்னா இன்னும் எலக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் கூட இல்ல. சீக்கிரமே தேதி சொல்லிருவாங்க. இது வந்து அடிச்சாட வேண்டிய நேரம் தானே. கடைசி ஓவருக்கு வந்தாச்சே. 19 ஓவர் முடிஞ்சுச்சு. 20வது ஓவர் விளையாண்டுகிட்டு இருக்கோம். ம். ஓகேவா? கடைசி ஓவர் வரைக்கும் வந்தாச்சே. மேட்ச் முடிய போகுதே. இன்னும் 6 பால் தானே இருக்கு. என்ன பண்ணுவீங்க? அடிச்சு தானே ஆடணும். அதத்தான் பண்ண சொல்றோம். இதுல வந்து கட்சிக்காக கெட்ட பேர் கொண்டு வர்றதோ, கட்சிக்காக நெகட்டிவ் கிரியேட் பண்றதோ எண்ணம் கிடையாது யாருக்கும். பாருங்க அந்த ட்வீட்ல தலைவரோட ட்வீட்லயே பாருங்க எத்தனை பேர் வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்கன்னு தலைவர்கிட்ட. சரியா? தலைவரோட அந்த ட்வீட்டோட கமெண்ட்லயே பாருங்க. நான் மட்டும் பேசல இத. எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல, வந்து இல்ல. அது பேசல. அது எல்லாருமே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் ஆ தான். எல்லாரும் சொல்றாங்க வீடியோ ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு. இன்னொன்னு என்னன்னா, இத கண்டிப்பா அரசியல் ஆக்கணும். எதனால நான் சொல்லிடுறேன். அப்பதான் நம்ம பசங்க வந்து கொஞ்சம் கூட பயப்படாம ஒர்க் பண்ணுவாங்க. இல்லன்னு வைங்களேன், கண்டிப்பா ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்கும். எல்லாருக்கும் பயம் இருக்கும். இப்ப எனக்கு கூட ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணவும் ஆசை தான். ஆனா எனக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஆளுங்கட்சி எதனா பண்ணிருவாங்க அப்படின்னு. அப்ப தலைவர் அத கொஞ்சம் அரசியல் ஆக்குனா மட்டும் தான், அந்த ஆளுங்கட்சியும் நம்மள அடிக்க பயப்படுவாங்க. நம்மளும் ஒர்க் பண்ணலாம். பயப்படுவான். டிவிக்கு வச்சாண்டி. அடுத்த தடவ கை வைக்கிறதுக்கு ஆ யோசிப்பான். கரெக்ட். ஆ கரெக்ட்டா? கரெக்ட். நம்ம இவங்கள தொட்டா
நம்ம பேர் வந்து பெரிய அளவுல டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த தடவை யோசிப்பான். நம்ம வந்தா அப்பதான் நம்ம 2 அடி ஆளும் கரெக்டா பின்னால ஒர்க் பண்ண போவான். முடியும். அப்பதான் நம்ம வழி ஆளும் கரெக்டா விடுவான். ஒர்க் பண்ணுவானுங்க. நம்ம வந்தா வழி விட்டு நிப்பான் அவன். குறுக்க நிக்க ஆ. மாட்டான். ஆ. இது வந்து நம்ம நம்ம தலைவர் தான் பண்ணணும். இந்த பயத்த வந்து நம்ம தலைவர் தான் கொண்டு வரணும். இப்ப நாளைக்கே போயி இன்னொரு 100 பேர நம்ம கூட்டிட்டு போய் சண்டைக்கு நிக்கிறதுனால, இல்ல வாங்கடா இப்போ வச்சுக்கலாம், சிங்கிள்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கறதுனாலலாம், இவன் என்னடா இவன் சினிமா மாரி நடிச்சியாடான்லாம் வந்து என் என் கமெண்ட்ல வந்து என்னைய வந்து கேட்கறான் ஒருத்தன். சரியா? சினிமா மாரி பண்ணலான்ட்டு. சினிமா மாரி கூட பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. எப்படியாவது இந்த விஷயத்த வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. இன்னும் பெரிய அளவுல பேச வைங்க. அதத்தான் நான் சொல்றேன். ஏன்னா அது அவரால மட்டும் தான் முடியும். நம்மளால முடியாது. அவரால மட்டும் தான் முடியும். இது வந்து இன்னைக்கு அவர் ஒரு சிடிஆர்னாலயோ, வீடியோ போட்டுன்னு வைங்களேன், நம்ம ஸ்டேட்டஸ் ஆ வச்சிருக்கலாம். அது நல்லா இன்னும் இது ரீச் ஆயிருக்கும். சிடிஆர்னாலயோ, ஆதவ அர்ஜுனானாலயோ, ம். புத்தியானதுனாலயோ, அருண்ராஜ்னாலயோ, வேற கட்சியில இருக்கிற வேற எந்த நிர்வாகியாலயும் தலைவர் அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது இந்த விஷயத்த. எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதுக்காக தான் நான் தலைவர் இந்த விஷயத்த பேசணும், சீரியஸா எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்றேன். இதுல வந்து தலைவருக்கு அகைன்ஸ்டாலாம் போற மாரி, அந்த மாரிலாம் வந்து நெனச்சு பேசுறாங்களா என்னன்னு தெரியல. இல்ல இது நம்ம கான்ஃபிடன்ட் லோ ஆயிருக்கு ப்ரோ. ஏன்னா நமக்கு ஏய் ஏதாவது ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணது நமக்கு பயமா இருக்கும். அவரு பேசலன்னா. இல்ல இப்படி பேசுறவன்லாம் நாளைக்கு உன் அண்ணனுக்கோ, உன் தம்பிக்கோ இந்த மாரி நடந்தா 13ஆம் தேதி பேசிக்கலாம், 14ஆம் தேதி பேசிக்கலாம் நீ வந்து நிப்பியாடா? சொன்னியா அப்படிதான் அதான் கேட்கணும். சொல்றேன். ஆ, ஆ. அதான் சொல்றேன். ஏன் நம்ம பயம் இருக்கும்ல. நமக்கும் ஃபீல்ட்ல நமக்கும் பயமா இருக்கும்ல. தலைவர் இன்னைக்கு பேசணும்டா, இல்லன்னா நாளைக்கு பேசணும்டா. இத தாண்டி வந்து 13ஆம் தேதி பேசிக்கலாம், 14ஆம் இல்ல தேதி இப்பவே பேசலாம். ஏன் பேசியிருந்தோம். பொறுமையா இப்பவே பேசியிருந்தோம். பொறுமையா மார்ச் மாசம் பிரச்சாரத்துல பேசிக்கலாமே. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? 13ஆம் தேதி பேசிக்கலாம்னு. மார்ச் மாசம் பிரச்சாரத்துல பேசிக்கலாம். அந்த தொகுதிக்கு போவார்ல அப்ப பேசிக்கலாம். எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? இல்ல மார்ச் மாசம் அந்த தொகுதிக்கு போனாருன்னா, அந்த மார்ச் மாசம் வரைக்கும் வேலையே நடக்காது. நம்ம பசங்களும் அப்படியே டிமோட்டிவேட் ஆயிருவானுங்க. ஆ. அந்த கான்ஃபிடன்ஸ் லோ இப்ப ஆயிரும்ல. நாளைக்கு இப்போ ம். இன்னைக்கு வந்து அடிச்சு விரட்டிட்டானுங்க. நாளைக்கு அந்த தொகுதியில வேலை நடக்க வேணாமா? அதான் சொல்றேன். இப்ப தலைவர் அ பேசினார்னா, நாளைக்கே தொகுதியில மாஸ் காட்டலாம். நம்ம பின்னாடி தலைவர் இருக்காருடா, அந்த மாரி சொல்லி மாஸ் காட்டலாம். நாளைக்கு அந்த தொகுதியில வேலை நடக்கணும்ல. அதான். எனக்கு அதான் ஒரு எனக்கு நாள் எனக்கு அந்த இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஒரு நாள் அடிச்சானுங்க. அடுத்து அவைங்க அந்த பக்கமே வரல. அப்படின்னு இப்ப சொல்றது வந்து அதிமுகவ இப்போ ஒண்ணே ஒண்ணு ப்ரோ சாரி. இப்ப ம். அதிமுகவ ஏன் இப்போ திமுக அடிக்கல சொல்லுங்க. ஏன்னா அவனுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அரசியல் பண்ணுவானுங்க. நம்ம கரெக்ட். இந்த விஷயத்துல அரசியல் பண்ணணும். ஏன்னா இது வேற வழி இல்ல. அரசியல் பண்ணா நம்ம அதுல நீடிக்க முடியும். நம்ம பசங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தைரியம் வரும். அதுக்காண்டி அரசியல் பண்ணுங்க. யாராவது கொஞ்சம் தளபதி கூட க்ளோஸா இருந்தீங்கன்னா, யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. தயவு செய்து சந்தோஷ் ப்ரோ வந்து பேசுங்க ப்ரோ. சந்தோஷ் நார்மல் ப்ரோ பீப்புள் பேசுங்க. மாரி பிஹேவ் பண்ணுங்க. எதார்த்தத்த என்னன்னு தெரிஞ்சு பேசுங்க. சரியா? தலைவர் வந்து போனா கூட்டம் கூடிரும், அது கூடிரும், இது கூடிரும். டேய் அவர் வந்தா கூட்டம் கூட தான்டா செய்யும். அதுக்காக என்னடா பண்ண முடியும்? அதுக்காக வந்து இந்த விஷயத்த அப்படியே தள்ளி போட்டுற முடியுமாடா? இல்ல அங்க போகாம இருந்துற முடியுமாடா? இல்ல என்ன எல்லாரையும் கேட்டா கூப்பிட்டு அவரு போய் பார்க்கணும். இல்ல என்ன கேட்டா அவர் இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள யார எப்படியாவது போய் கேட்டாலும் சந்திக்கணும். அதான் சொல்லுவாங்க. யார கேட்டாலும் நான் அதான் சொல்லுவாங்க. அவர போய் பார்க்கணும். அனிதா உங்களுக்கு அக்கா வீட்ல வந்து முக்கியமான போய் பார்த்தாருல. ப்ரோ ஒரு செகண்ட். அனிதா அக்கா வீட்ல போய் பார்த்தாருல நைட் அதே போல ஜஸ்ட் ஒரு நைட் ஆவது கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் என்ன சொல்லலாம் சீக்கிரமே பார்க்கணும். பார்த்தா தான் மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். இல்லன்னா இது கொஞ்சம் எனக்கு என்ன சொல்ல தெரியல ப்ரோ. எனக்கு ஃபீலா தான் இருக்கு. ப்ரோ வீடியோ போடாட்டாலும் அட்லீஸ்ட் போய் பார்க்கணும் ப்ரோ. அப்பதான் ப்ரோ எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜியாச்சும் இல்ல இருக்கும். வீடியோவும் பொண்ணும் போய் பார்க்க ப்ரோ வச்சிடணும் ப்ரோ. வீடியோ 2மே வேணும். வீடியோ 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 வந்து வீடியோ வந்து ஏன் சொல்றேன்னா, இது வந்து அறிக்கைக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இல்ல வீடியோ. ப்ரோ அவர் சரியா? போனாலே அவங்க ட்ரெண்டிங் இதாயிரும் ப்ரோ. அவர் எல்லாத்துக்கும் போனா தெரிஞ்சிடும் வந்திருக்காங்க. அவர் போனாதான் அது பெரிய நியூஸ். அவர் ஆமா. போகணும் அது. இல்ல ப்ரோ சரியா? போட்டு ப்ரோ எத்தனை தடவை ப்ரோ நம்ம என்ன கூட்டம் வரும் சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க. வேற வழி இல்ல. இப்போ ஒரு ஒரு 4, 5 தடவை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா போய் இது பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டம் கொஞ்சம் அமைதி ஆயிரும். அதான் சொல்றேன். 2 வருஷம் ஆச்சு. 3வது ஆஹ் வருஷம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்நேரம் அவர் வந்து வெளியில வர்றத போறத வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்கலாம். அடிக்கடி அதான் எதுல அதான் சொல்றேன். எங்கேயாவது கூப்பிட்டு வந்து பேச வச்சு, அந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணி நார்மலைஸ் பண்ணியிருக்கலாம். அது அவங்க பண்ணல. ஓகே. அது வந்து ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி. தலைவர் வெளியில வர்றப்ப அந்த ஒரு இத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ஒரு ஹைப் இருக்கணும்.
அப்படின்றதுனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில கொண்டு போனாங்களா? இல்ல என்னன்னு தெரியல. இது ஆனா இது கேட்கணும். இந்நேரம் அந்த அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையில ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, சாரி ப்ரோ ஒரே ஒருக்கா. அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை எங்க இருக்கோ, அந்த காவல்துறை நான் நாளைக்கு நான் வாரேன். எனக்கு பாதுகாப்பு குடுங்க அப்படி சொல்லிட்டு இறங்கிரணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பாதுகாப்பு தாராங்க தரல 2வது விஷயம். ஏன் அவருக்கு உரிமை இருக்குல்ல அவருக்கு போகுதுக்கு. அது அவர் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குல்ல. சோ அவரு போணும் பாதுகாப்பு கொடுக்குறது அவங்களோட கடமை. அவங்க கொடுக்கலையா போனோம். போயிட்டு பார்த்துட்டு கூட்டம் வந்தாலும் ஒண்ணும் இல்ல. கேட்டா சொல்லணும். நான் அனுமதி கேட்டு கொடுக்கல. ஏன் என்னால வெளிய போகக்கூடாதா? நம்ம அத ஃபேஸ் பண்ணணும். வேற வழி இல்ல. ஏன்னா அரசியல்ல வந்த பிறகு நீ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ஃபேஸ் பண்ணி தான் ஆவணும். வேற வழி இல்ல. பேசுங்க ப்ரோ. சாரி. மேபி இப்ப நம்ம ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆஃப்லைன்ல நிலவரம் என்ன, கலவரம் என்ன, அதெல்லாம் நமக்கு அத பத்தின முழு புரிதல் இல்லாம கூட நம்ம பேசலாம். ஆனா நம்ம நியாயம் என்னமோ, எதார்த்தத்தை என்னமோ அத ஒட்டி தான் பேசுறோம். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாவோ, அண்ணன் போய் இதுல சினிமா இதுல வர மாரி ரஜினி போய் ஹெலிகாப்டர்ல வச்சு இறங்குற மாரி, அந்த மாரிலாம் நம்ம பண்ண சொல்லல. போங்க, அவங்க அந்த பார்த்துட்டு வந்துருங்க அவ்வளோதான். அத பார்த்துட்டு வந்துட்டா மத்தத மீடியா பார்த்துப்பான். ஓகேவா? மத்தத மீடியா பார்த்துப்பான். நாங்க பார்த்துப்போம். மீடியாலாம் தேவையா மாப்ள? அதுக்குதான் நமக்கு இல்ல, ஆதாரம் நான் சும்மா இங்க உள்ள தேவடியாக்கள சொல்லல. ஜெனுவனா கவர் பண்ணுவான்ல. அவன் கவர் பண்ணா இந்த நியூஸ கொண்டு போய் சேர்த்துருவான். யாருக்கு சேர்க்கணுமோ மீடியாஸ் அவங்களுக்கு. எல்லாம் பார்க்க வேணாம். மீடியாஸ்லாம் அவர் பார்க்க வேணாம். அவர் ஜஸ்ட் போயிட்டு அவர் ஒரு வீடியோவா போட்டா போதும். ஜஸ்ட் ஒரு வீடியோவாட்டு இந்த மாதிரி நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். அது ஒரு வீடியோவாட்டு போட்டா இன்னும் கொஞ்சம் கூட ரீச் ஆயிரும். இல்ல, இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு வீடியோ வராது. அறிக்கை விட்டுட்டு அதுக்கு மேல வீடியோ வர வாய்ப்பு இல்ல இல்ல. அதான் இன்னைக்கே நேர்ல அவர் போய் பாத்துறணும். இன்னைக்கே டைரக்டாவே பாத்துறணும் ப்ரோ. வேற வழியே இல்ல. கரெக்ட். பணசாட்சியெல்லாம் 13ஆம் தேதி பேசிக்கலாம்னு சொல்றாங்க brother. பார்த்தா எனக்கு டென்ஷன் அதான் ஆகுது. இவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க. டேய், ஆனா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வர்ற அன்னைக்கு தானே இந்த மாதிரி ஐடிஸ்க்கு எல்லாம் தனியா நான் அது கூப்பிட்டு யார் சொன்னா? அது invite 13ஆம் தேதி பண்ணி பாத்துக்கலாம் இப்படி யார் சொன்னா? நிறைய பேர் நான் போட்ட ட்வீட்லயே நிறைய ஐடி 13ஆம் தேதி பாத்துக்கலாம், 13ஆம் தேதி பேசுவாரு அப்படின்னா, எக்ஸ்பைரி நிறைய கொஞ்சம் பேர். குரூப்பை பாரு, ம். கொஞ்சம் குரூப்பை பாரு. மாஷா அல்லாஹ். இட் இஸ் ஹேப்பனிங். இட்ஸ் ஹேப்பனிங் சரி, கைஸ். அது எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் அந்த குரூப்ல போடுறாங்க. இட்ஸ் ஹேப்பனிங் இல்ல இது வேற மேட்ரு மாப்ள, வேற மேட்ரு இது. அப்படி சொல்லு. நீ வேற குரூப்பா பார்த்துட்டு இங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. ஆனா அவரு போகாம இருந்தா நமக்கு இன்னும் ஓட் பேங்க் அடி வாங்கும் ப்ரோ. அவர் ஏன் போகாம இருக்க போறாரு? அவர் போறாருன்னு தான் நினைக்கிறேன். அதான் இன்னைக்கே போனோம். மார்ச் 13 பாத்துக்கலாம். அப்படி எப்ப பாத்துக்கலாம் சொன்னா கண்டிப்பா அது நமக்குள்ள ஒரு டிமோட்டிவேட் ஆகும். சீரியஸா சொல்றேன். ப்ரோ அது ஏன் சொல்றாங்கன்னா நம்பிக்கை கொடுத்தே ஆகணும். இல்ல சச்சினு, அது நடக்கட்டும். இங்க ஒருத்தர் இருக்கான், அவன் கணக்கு இன்னைக்கு முடிக்கணும்னா. சரியா? இன்னைக்கு எத்தனை மணி? நான் உனக்கு சொல்றேன் மாப்ள, இப்போ எல்லாம் பாட் அக்கௌண்டா மாறிட்டானுங்க மாப்ள. என்னன்னு தெரியுமா? கட்சியை வேலை பார்க்க சொன்ன காலு கீழே பூந்து கடிக்கிறது. அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரிஜினல் ட்வீட்டும் வர மாட்டேங்குது, ஒரு ரீட்வீட்டும் வர மாட்டேங்குது. வெறும் கமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஐடியா வச்சு சுத்துறாங்க. உனக்கு தெரியுமா? தலைவருக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? இது டெம்ப்ளேட் நம்பர் 1. அவங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு இது டெம்ப்ளேட் நம்பர் 2. எதா இருந்தாலும் பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணுவாங்க. இது டெம்ப்ளேட் நம்பர் 3. அதாவது சொன்னாலே கட்சி தலைவர் நல்லா ஒரு வரணுன்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் எண்ணத்தை, பண்றாரு. அது நமக்கு கட்சி புது நல்லா புது வரணுன்ற எண்ணத்துல சொன்னாலே டேய், கடிக்கிறாங்க மாப்ள. உங்களுக்கு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். சரியா? ஒரு கிளாஸ்ல 25 பேர் 30 பேர் பாய்ஸ் இருக்கீங்க. சரியா? அப்படியே கேர்ள்ஸ் ஒரு 25 பேர் 30 பேர் இருக்காங்க. ஒரு கிளாஸுக்கு 60 பேர்னு வச்சுக்கோ. சரியா? நீ லீடர் எலெக்ஷனுக்கு நிக்கிற. சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸை பூரா நீ கவர் பண்ணிடுவ. மேக்சிமம் 25 பேர்னா பேலன்ஸ் 24 பேர் பாய்ஸ் இருப்பாங்க. சரியா? அதுல ஒரு 5 பேர் உன்கிட்ட பேச மாட்டான், சண்டைக்காரனா இருப்பான். சரியா? மிச்சம் 8 பேர், மிச்சம் எத்தனைடா? 18 பேர். சரியா? இந்த 18 பேர்ல க்ளோஸா பேசுறவனு இருப்பான். அப்பப்ப என்னடா இந்த மாதிரி கேட்கிறவன் இருப்பான். டெய்லி உன் கூட விளையாடுறவனும் இருப்பான். சரியா? இந்த பேலன்ஸ் இருக்கிற 17-18 ஓட்டை உன்னால கன்ஃபார்மா வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. எக்ஸ்பைரி அதுதான் நெட்வொர்க் எஃபெக்ட். அது உன் நெட்வொர்க்ல மட்டும் இருக்க மாட்டாங்க, அவன் இன்னொரு நெட்வொர்க்ல இருப்பான். ஆமா,
அந்த 17, 18 ஓட்டையும் உன்னால கண்டிப்பா வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சின்ன சர்க்கிள்ல ஒரு கிளாஸ் ரூம்குள்ள உன் கூட உட்கார்ந்துருக்கேன், உன் கூட படிக்கிறவன் அந்த 18 ஓட்டையே உன்னால ஒண்ணு வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் அது. ஏன்னா வந்து எல்லாரும் ஸ்கூல் படிச்சிருக்கோம், காலேஜ் படிச்சிருக்கோம், காலேஜ்ல எலெக்ஷன் பார்த்துருப்போம், ஸ்கூல்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதையும் பார்த்துருப்போம். அதையே வந்து கவர் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா உன் கூட இருக்கிறவனே உனக்கு ஓட்டு போடாம பக்கத்துல உனக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவான். சொல்ல முடியாது உன்னால. அவனை கன்வின்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம். சரியா? இதுதான் எதார்த்தம். இது வந்து ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ள நடக்கிறத நான் சொல்றேன். ஒரு கிளாஸ் ரூம்குள்ள நடக்கிறத சொல்றேன். அப்படியே நீங்க ஓவராலா நீ தமிழ்நாடு 6.5 கோடி பேர் இருக்கான். சரியா? இவனை வந்து நீ ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா நீ அது சாதாரண விஷயமா? இன்னைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம், நாளான்னைக்கு பேசிக்கலாம்னு கடந்து போறதுக்கு அரசியல் தான் பண்ண சொல்றோம். வேற எதுவுமே பண்ண சொல்லல. உங்கள மாதிரி வந்து லியோ டூவும் இந்த டூவும் அந்த டூவும் பண்ண சொல்லல. அரசியல் பண்ணுங்க. எலெக்ஷன் வந்துருச்சு. ஓகே, நீங்க இதுதான் வழி அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் அந்த வழியில நடந்து வரோம். கரெக்டா போங்க. மொத்தம் நாங்க பாத்துக்கிறோம் தான் சொல்றோம். நீங்க போய் அவனை வந்து இந்த பிளான் போட்டு இந்த பிளான் பண்ணி அவனை வந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வர மாதிரிலாம் வந்து நாங்க வந்து வசனம் எழுத சொல்லல உங்களை. அதாவது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததெல்லாம் யாரும் ஆ, பேசல. சரியா? எது ஏய், வந்து நம்மளால பண்ண நம்மள முடியுமோ நம்மள நடைமுறை எதிரியா பாக்குறான் என் மாப்பிள. வேலை பாருங்க நடைமுறைக்கு எது கொஞ்சம். சாத்தியமோ அதைத்தானடா சொல்றோம். நடக்காதது எதுவும் சொல்லலடா. ஏன்டா அப்படி கடிக்கிறீங்க? நாளைக்கு வந்து தோத்து போனா நீங்களும் தான்டா சேர்ந்து அஃபெக்ட் ஆக போறீங்க இதுல. நாளைக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, நம்ம வந்து அவங்கள பிடிச்சி கடிச்சோமேன்னு நீங்க தான்டா வருத்தப்பட போறீங்க. எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நான் எந்த வருத்தம் பட மாட்டேன். என்னால முடிஞ்சதை நான் சொன்னேன், என்னால முடிஞ்சதை நான் பேசினேன், என்னால முடிஞ்சதை நான் போட்டேன். அதுக்கு மேல வந்து உங்களோட இஷ்டம், அவரோட இஷ்டம் அந்த மாதிரி தான் வந்து என்னோட மைண்ட் இருக்கும். ஆனா இந்த உட்காந்து கடிக்கிறீங்க பாரு கமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு, நீங்க தான்டா அவர் தோக்குறதுக்கு காரணம். அவர் தோத்தாருன்னா நீங்க தான்டா காரணம். நீங்க திமுக காரன கொத்தடிமைன்னு நம்ம ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம்ன்றத ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சேன்னா, நீ வந்துட்டு நம்ம கட்சிக்கு நல்லது சொல்றேன் காலு கீழ போய் கடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுதான் ம், மேட்ரு. அவன் ஏன் கொத்தடிமையா இருக்கானா? அவன் நான் எஜமானர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவன் செய்யணும். அதனாலதான் அவன் கொத்தடிமை. சரியா? இங்க நம்ம வந்து கொத்தடிமை கிடையாது. இந்த ஃபேண்டம் வந்து குறை சொல்லி இது நல்லா இல்லை, இதை மாத்துங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே வளர்ந்த கூட்டம் இது. இல்ல அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா மாப்பிள? இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க பொத்த சாத்திட்டு இருங்கன்னு அவர் எந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காருன்னு ஒண்ணு காமிச்சா அப்படி நம்ம எதுவுமே சொல்லியிருந்தாருன்னா சொல்ல தேவை. பிரச்சனை இல்லை. அப்படின்லாம் சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும்னு நாங்க வந்து கடந்து போயிடுவோம். தலைவர் இருக்காரு பாத்துப்பாரு அப்படின்னு கடந்து போயிடுவோம். இங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும், தலைவருக்கு எல்லாம் பண்றாரு. ஓகே, அவருக்கு வந்து மக்கள் கூட நிக்கணும், மக்களுக்காக உழைக்கணும், எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவர்கிட்ட சுத்தி நிக்கிற சக நிர்வாகிகள், இந்த நிர்வாகிகள் வந்து என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, குறிப்பா அந்த ஒரு நபர், அந்த நபர் என்ன பண்றான், என்ன செய்யறான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து புதிரா இருக்கு. சரியா? கடிக்கணும்னா வந்து இன்னும் டைரக்டாவே கடிக்கலாம். ஆனா அதுக்காக நாங்க வரல. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. எல்லாரும் ஒத்துமையா எடுத்துக்கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணி மக்கள் முன்னாடி நம்மளை முன்னிறுத்தி வெற்றி பெறலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கே தவிர, நீங்க வந்து எங்களை கடிச்சு இப்ப நாங்க வந்து உங்களை பதிலுக்கு திருப்பி கடிச்சு இப்படி போச்சுன்னா நல்லா இருக்காதுப்பா. சரியா? என்ன சொல்றோம்? நாங்க என்ன சொல்றோம்? தலைவர் போய் பார்த்தா நல்லா இருக்குன்னு தானே சொல்றோம். வேற என்ன கெட்டதா சொல்லிட்டோம் கடிக்கிறதுக்கு? திருப்பி டேய் உங்களை விடலாம் கெட்ட வார்த்தை பேசியிருக்கேட்டானா, சும்மா உங்களுக்கு தான் தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்கடா. அவ்வளவுதான் பார்ப்போம். தலைவர் இன்ஷா அல்லாஹ் தலைவர் வந்து போய் பார்ப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து கண்டிப்பா போவாரு. ம், ஆனா அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஆனா யார் அது சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல ப்ரோ.
ப்ரோ அவருக்கு தெரியும் ப்ரோ. அவருக்கு சொல்லிக்கணும்லாம் இல்ல ப்ரோ. அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அவரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இறந்தவங்க நேரா போனாரு. இல்ல அனிதா வீட்டுக்கு நேரா நேரா போக மேட்டர் போனாரு. இல்ல, சில விஷயம் அவரு மிஸ் பண்றாரு ப்ரோ. இல்ல சில இது நான் என்ன கேட்கிறேன், அவரு நேரடியா வந்துட்டு இது ரசிகர்களோட பைக்ல நைட்டோட நைட்டா அவர் வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்த மனுஷன். அவரு வந்துட்டு 13ஆம் தேதி பேசுவாரு, 15ஆம் தேதி பார்ப்பாரு. இதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நாங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். அவர் பார்ப்பாருன்னு நம்புறோம். அதோட இல்ல விட்டுறணும். அத சொல்றவன போயிட்டு தூய்மை பணியாளர்கள் கடிக்கிறது. போராட்டம் நடந்தப்போ அந்த போராட்டத்தை தலைமையில தாங்கி நடத்தின ஒரு நிர்வாகி கிட்ட நான் இப்ப வரவான்னு கேட்டவர் அவரு. அவரு போறதுக்கு ரெடி. இல்ல ப்ரோ இல்ல எனக்கு புரியுது. பட் இன்னைக்கு இன்னொரு அறிக்கையை ஒரு மிஸ் பண்ணிட்டீங்களா சொல்றேன். சில விஷயம் நான் ஆக்சுவலா எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதனாலதான் தப்பா நினைக்கிறீங்க. என்ன இதுன்னா, இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளை வந்து கைது பண்ணிருக்காங்க. அப்ப அதையும் ஒரு அட்லீஸ்ட் அதையும் ஒரு அறிக்கைட்டு அதையும் கொஞ்சம் போட்டு விடலாம்னு எனக்கு ஒரு இது, அவ்வளவுதான். எல்லாமே இப்போ மாற்றுத்திறனாளிகள் கைது பண்ணி இதுதான் கொஞ்சம் நல்லா பண்ணணும். சின்ன சின்ன கட்சிகள் கூட அது கண்ணம் தெரிவிக்கிறாங்க. நம்ம மட்டும் இது வரைக்கும் ஒரு கண்ணமும் தெரிவிக்கல. அதான், வேற ஒண்ணும் இல்ல. ம். இல்ல நெறையா இது இருக்கு. நெறைய அது போக தலைவர்ட்ட நெறைய எல்லாத்தையும் எதிர்பார்ப்பு தாண்டி இருக்கு. அரசியலா பேசுவோமே, இந்த 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 விஷயத்துல அரசியல் பண்ணாம வேற எந்த விஷயத்துல அரசியல் பண்ண போறீங்க சொல்லுங்க? ஓட்டு அரசியலாவே அதான் சொல்றேன். ஓட்டு அரசியலே பண்ணுங்க. இந்த விஷயத்துல ஓட்டு அரசியல் பண்ணாம வேற எந்த விஷயத்துல ஓட்டு அரசியல் பண்ண போறீங்க சொல்லுங்க? ப்ரோ கேக்குதா ப்ரோ? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லடா எக்ஸ்பைரி. இப்படிதான் ஒரு பொம்பளைய வந்துட்டு அம்பத்தூர்லயோ, நார்த் சென்னையிலயோ போலீஸ் வந்து போலீஸ் பூட்ஸ வச்சு வயித்துல எட்டி மிதிச்சு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, அப்போ எவன் வேணா தாவேக்கா களத்துல இருக்கவன அடிச்சு ஒழிச்சிடலாம். அதாவது இப்போ இன்னைக்கு போனவங்கள அடிச்சுட்டாங்கன்னா, நாளைக்கு வந்து அந்த ஏரியா பக்கம் இந்த பக்கம் போனம்போது தான்டா நம்மள அடிச்சாங்க. இந்த பக்கம் போனா பிரச்சனை ஆகும். அந்த பக்கம் அப்போ யார் அந்த நம்பிக்கை குடுக்கணும்? தலைவரால மட்டும் தான் நம்ம இந்த ஏரியாக்குள்ள திரும்ப கால வைக்க முடியும்ன்ற நம்பிக்கை தலைவர தவிர வேற யாரால குடுக்க முடியும்? அதெல்லாம் புரிஞ்சுக்காம 13ஆம் தேதி பேசுவாரு ப்ரோ சேலத்துல. நீங்க சாத்துங்க ப்ரோன்னா போ வேண்டியதுதான் தெருவுக்கு. வேலை பார்க்குறவன் அடி வாங்கியிருக்கான்றதோட உனக்கு வேலை பார்க்குறவன் அடி வாங்கியிருக்கான்றதோட நம்மள மாதிரி ஒரு சக தாவேக்கா தொண்டன் அடி வாங்கியிருக்கான். அவங்க பக்கம் அரசாங்கம் இருக்கு, போலீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுவரைக்கும் அடி வாங்கினவன் அடிச்சவன் அரெஸ்ட் பண்ணல. தௌலத்தா திரியிறான். நாளைக்கு திரும்ப எவன் போனாலும் அடிப்பான். இவ்வளவு இடையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்புட்றா மாப்பிள்ள வந்துட்டு இப்ப அப்புறம் பார்க்கலான்றீங்க? மாப்பிள்ள இங்க இந்த தொட்டுப்பார் சீண்டிப்பாருலாம் யாரும் வீடியோ போட சொல்லல. அப்படி பார்த்தா கரூருக்கு தளபதி ஒரு வீடியோ போட்டார்ல, அந்த வீடியோல என்ன பேசினாரு? என்னைய வேணா என்ன வேணா பண்ணுங்க. என் தொட்டுப்பார் தொண்டர்கள வந்துட்டு சீண்டிப்பாருன்னு தான் பேசினாருப்பா. அதான் சொன்னேன். என்னைய நீங்க வந்துட்டு நான் இங்க தான் இருப்பேன். என் தொண்டர்கள தொடாதீங்கன்னு அதிலேயே சொல்லியிருப்பாரு. அப்படின்னா தான் தொண்டர்கள தொடுறது அவருக்கு எவ்வளவு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும்னு தெரியாம சினிமாட்டிக்கா பேசாதீங்கன்னா, தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு நாங்க வந்து சொல்லல. தலைவர் கரூருக்கு வீடியோ போட்டார்ல, என்ன சொன்னாரு? இது வந்து என்ன உடனே நான் பண்ணணும். பண்ணுங்க, என் அவ்வளவுதான். ரசிகர்களோட இந்த கை வீடியோ வைக்காதீங்கன்னு தானே உடனே பண்ணணும். சொன்னாரு. இந்த வீடியோ என்ன உடனே பண்ணணும். அப்பதான் எஃபெக்டா இருக்கும். இதைத்தான் சொன்னாரு. சரியா? அது சினிமாட்டிக்கா இல்ல அப்படின்னா, நாங்க சொல்றது சினிமாட்டிக் கிடையாது. தலைவரை ஜஸ்ட் கண்டனம் தெரிவிச்சு வீடியோ தான் போட சொல்றோம். அது சினிமாட்டிக்கா அதுவும் இல்லாம இருக்கட்டும், அவரோட இந்த ஸ்டைல்ல விஷயத்த இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். இந்த விஷயத்த விடுடா. நான் வந்துட்டு காமனாவே கேட்கிறேனே. இங்க நீங்க லிசனர்ல இருக்கீங்க. அது போக நெறைய பேர் இருப்பீங்க. கட்சி வளரணும்னு ஒருத்தன் எழுதுறான்னா, அவன ஏன்டா கடிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? நான் வந்துட்டு தலைவர வந்துட்டு தவறுதலா பேசுறவன நீ கடிச்சுக்கோ, அடிச்சுக்கோ, அதுலக்குள்ளலாம் எவனும் வரமாட்டான். உண்மையாவே வந்துட்டு கட்சி வளரணும், கட்சி முன்னேறணும்னு எழுதுனவன போட்டு கடிச்சு, அவன வந்து ட்வீட் போட விடாம பண்ணி என்ன சாதிச்சுட்டேன்னு கேட்கிறேன். நம்ம 5, 6 தடவ ஆட்சி அமைச்சுட்டு தௌலத்தா ஒண்ணும் நம்ம இந்த தேர்தல சந்திக்க போறதில்ல. நம்ம ஒரு புதிய கட்சி 2 வருஷம் ஆயிருக்கு. நம்ம வந்துட்டு இப்பதான் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி தேர் இஸ் அ ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற மாரி டெய்லி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதிகமா நம்ம ஆளுங்க வந்துட்டு பிரஷர் சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தெருமுனை கூட்டம் போடுறாங்க. பயங்கர ஆக்டிவா இருக்கு. இதெல்லாம் ஒருத்தன் எழுதுறான். ஒருத்தன் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்றான்னா, அவன கடிக்கிறதன் மூலியமா நீ ஏன் உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்கலாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு உனக்கு இதுவே அப்படி எழுதுனவன் இல்லடா இப்போ ம். எலிவேஷன் ட்வீட் போடுறவன் உனக்கு ஹீரோவாவும், விமர்சிச்சு எழுதுனவன் வில்லனாவும் தெரிவான். அப்புறமா உனக்கு அவனே ஹீரோவாவும், அவனே வில்லனாவும் தெரிவான்றது வந்து உனக்கு சொல்லிக்க இந்நேரம் விருப்பப்படுறேன். சீமானா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்? மருத்துவ உதவிக்கு பணம் தேவைப்படுதுன்னு வீடியோ போட்டிருப்பான். திறநிதி தாரி அப்படின்னு. இந்நேரம் ப்ரோ நம்ம என்ன அந்த நிலைமையிலயா இருக்கோம்? ஜஸ்ட் கண்டனம் தெரிவிச்சு வீடியோ போட சொல்றோம். 2வது
நேர்ல போய் பார்த்தா இன்னும் பெட்டர் அப்படின்னு தான் சொல்றோம். நேர்ல போய் பார்க்கறது கஷ்டம். நடைமுறையில வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. காவல்துறை பாதுகாப்பு ஏய் வேணும். இப்படி இதெல்லாம் ஓகே. தாண்டா இதெல்லாம் சிக்கல் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி தலைவர் போகணும்னு தான் சொல்றோம். அது போனா இன்னும் ரீச் ஆகும். இன்னும் பெரிய விஷயமா பேசப்படும். இதை ஏன் ரீச் ஆகணும்? இதை ஏன் ரீச் ஆக்கணும்னு பேசுறோம் அப்படின்னா, இவங்க பண்ற அராஜகம் வந்து மக்களுக்கு புரியணும்ல, தெரியணும்ல. அதுக்காகத்தான். தலைவரோட ஏன் ரீச்சுக்காக சொல்லல. இல்ல எக்ஸ்பெரி நான் என்ன சொல்றேன், கள்ளக்குறிச்சிக்கு போனாப்ல, இப்போ அங்க என்ன பிரச்சனை வந்துச்சு? என்ன ஒரு ஒரு என்ன அவர் சுத்தி ஒரு 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 500 பேர் வருவாங்களா? இது என்ன எப்ப பார்த்தா இதை ஒண்ணு சொல்லிடுறாங்க நம்ம சைட்ல இருந்து. அவனுங்களே அதை தாண்டா நினைக்கிறாங்க. அதாவது வந்துட்டு கரூரை வச்சு முடக்கணும்னு பார்த்தாங்க. இப்ப கரூரை வச்சு கொஞ்சம் சக்சஸும் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இதே இன்னைக்கு கரூர் இன்சிடென்ட் இல்லைன்னா நம்ம தலைவர் 39 டிஸ்ட்ரிக்டையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம தலைவர் வந்து 39 டிஸ்ட்ரிக்டும் போயிட்டாரு. அதாவது அவரோட பிரசன்ஸ் வந்து 39 டிஸ்ட்ரிக்ட்லயும் இருந்துச்சு அப்படின்ற ஒரு பேர் கிரியேட் ஆயிருக்கும். கரூர்னால அது வந்துட்டு ஒரு துயர சம்பவம்னால நடக்காம போச்சு. அவன் அரசியலே அவரை வெளியே விடாம பாத்துக்கிறது தான். அதையும் போய் நீ ஆமா அவர் வெளியே வராம நானும் பாத்துக்கிறேன்னா நீயும் அப்போ எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இல்ல எனக்கு புரியலங்க. இப்ப இப்ப அவன் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளும் அதுதான் ஒத்துக்கிட்டு இருக்கான். சேலத்துல 5000 பேருக்கு தான் பெர்மிஷனு. இது 12 to 3 மொட்டை வெயில கொடுத்துருக்கான். எல்லாம் தண்ணி எல்லாம் கிடந்து சாவுங்கடா அந்த உச்சி வெயில்னு எவ்வளவு போட்டு வாத்தி வதக்கிக்கிட்டு இருக்கான். அதையும் தாண்டி அவர் 5000 பேர்னாலும் பரவாயில்ல, 12 to 3 பரவாயில்ல. நான் சேலத்துக்கு போனேன், சேலத்துல நிர்வாகிகளை சந்திச்சேன்னு இருக்கணுமே. நான் அதுக்கும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி போய்கிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ இந்த மக்கள் இப்ப அடி வாங்கினவங்களை போய் பார்க்கலன்னா நாளைக்கு எல்லா இடத்துலயும் வந்துட்டு நம்ம போனா அடிப்பாங்க அப்படின்ற ஒரு இது செட் ஆகும். அது தலைவர் பிரேக் பண்ணுவாரு, பிரேக் பண்ணியே தீர்வாரு. அப்புறம் சில விஷயத்தையும் உடனே இது அட்ரஸ் பண்ணோம் bro. சில விஷயத்தையும் உடனே அட்ரஸ் பண்ணோம். இப்ப இன்னைக்கெல்லாம் அந்த மாற்றுத்திறனாளிகள் அதே போல நிறைய விஷயம் நடக்குது. அது நான் நமக்கே தெரியுது, அவருக்கும் தெரியும். சோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமா அதையும் சீக்கிரம் ஏதாவது ஒரு அறிக்கையாவது விடணும். அதான் நான் என்னங்கிறேன், அவர் மேல ஒரு பெரிய அலோகேஷன் இருக்கு. என்னன்னா அந்த பிரஸ் சந்திக்க மாட்டேங்கிறாரு, அதுக்கப்புறம் வெளியில வர மாட்டேங்கிறாரு. அவர் அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வரணும். உங்க உங்க அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஒய் செக்யூரிட்டி இருக்கு. நீங்க அதை தாண்டி வெளியில வாங்க. நீங்க வெளியில வந்தீங்கன்னா ஆமா. உங்களுக்கு இதாக போகுது, அவ்வளவுதான். இல்ல பிரஸ் கூட வேணாம் ப்ரோ. இல்ல பிரஸ் கூட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு ட்விட்டர்லயோ இல்ல ஆமா அதுல ஒரு வீடியோ மாதிரி அந்த ஒரு வாரம் என்னென்ன சம்பவம் நடந்து அது அப்படியே ஒரு அலிகேஷன் ஒரு அது 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 அப்படியே சொன்னா கூட போதுமே. இல்லங்க நான் என்னங்கிறேன், வெளியிலே வராம இருக்க முடியாதுல்ல. இப்ப 2 மாசம் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு பர்மிஷன் கொடுத்தான்னு சொல்லிட்டு அதே நம்ம காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வராங்க. இதுல நிறைய இங்க பாருங்க, அதாவது பிரச்சனை வரதாங்க செய்யும். அதுக்காண்டி என்ன நீங்க பிரச்சனை பண்ணாம இருக்க முடியுமா? இல்ல அட்லீஸ்ட் நீங்க வீடியோ மூலமா ஒரு ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அந்த பிரச்சனை நீங்க தானே வெளியில சொல்லணும். இப்ப நானோ சச்சினோ சொல்லியெல்லாம் அது ஒரு பெரிய நியூஸ் ஆகாது. இல்ல ஆதவர்ஜன் சொன்னா பெரிய நியூஸ் ஆகாது. தலைவர் சொன்னா மட்டும் தான் அது ஒரு பெரிய நியூஸ் ஆகும். அப்படிங்களா அவர் தான் அது சொல்லணும். ஒரு வீடியோ மூலம் சொல்லணும். அது மாதிரி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்னால பிரச்சாரம் கூட பண்ண முடியல, எனக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவர் சைட்ல இருந்து அவர் சொன்னா அது மக்கள்கிட்ட ரீச் ஆகும். ஆனா அதை அவர் பண்ண மாட்டேங்கிறார் அண்ணன், ஏனே தெரியல. அப்புறம் 12 to 3 சொல்லிருக்காங்க. 12 to 3 சொல்லிருக்காங்க. அவங்க கண்டிப்பா டிவிகே சார்பா 3 மணிக்கு மேலதான் கேட்டிருப்பாங்க. அதையும் ஒண்ணு கேட்டு அதையும் சொல்லிருக்கலாம். நான் வந்து 3 மணில இருந்து நான் கேட்டேன், மக்களை வந்து வெயில்ல நிக்கிறதுக்கு 12 மணிக்கு பெர்மிஷன் கொடுத்தா அதையும் ஒரு அரசியல் ஆக்கலாம் ப்ரோ. நிறைய இருக்கு. அதான் இல்ல இந்த சேலம் பர்மிஷன் நான் டிசம்பர் மாசம் கேட்டது. சேலம் பர்மிஷனே டிசம்பர் போய் ஜனவரி போய் பிப்ரவரியில கொடுத்துருக்காங்க. அதுவும் நிர்வாகிகள் மட்டும்தான். இப்ப அந்த மக்களை சந்திக்க இன்னொரு தடவை பர்மிஷன் கேட்டு போக முடியுமா? இப்போ ஒரு தடவை போறீங்க, இப்போ ஒரு தடவை போறாரு, நீங்க மொத்தமா கேட்டு இது மாதிரி போகணும். இப்ப நிர்வாகிகளை ஒரு தடவை, மக்களை ஒரு தடவை. அப்ப உங்களுக்கு 2 டிலே ஆகி கிடைக்குது ஒவ்வொரு விஷயமும். அப்ப நீங்க தான் அதை பேசணும், அட்ரஸ் பண்ணணும். ப்ரோ 2 மினிட்ஸ் பேச. இது இல்ல ப்ரோ, இதெல்லாம் ஒரு அரசியல் ஆக்கணும் ப்ரோ. இது நான் வேற வழியே இல்ல. அப்ப நீங்க எதைதான் அரசியல் ஆக்குவீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயத்த கூட அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த பிரச்சனை நீங்க தான் சார், நீங்க தான் சொல்லணும். வீடியோ போடாது, ஒரு வீடியோ மூலமா சொல்லணும். ப்ரோ 2 மினிட்ஸ் ஒரே நிமிஷம் சார். ஆதவோ இல்ல சிடிஆரோ பேசினாலாம் பெரிய இம்பாக்ட் ஆகாது. தலைவர் பேசினா மட்டும்தான் அது பெரிய இம்பாக்ட் ஆகும். அதுக்கு ஒரு ரீச் கிடைக்கும் மக்கள்கிட்ட. பேசுங்க பிரதர். இல்ல ப்ரோ, இப்ப இங்க ஃபீல்ட்ல எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு பிரச்சனை வேற கட்சியில டிஎம்கேலயோ ஏடிஎம்கேலோ நடந்திருந்தா
பிரஷோ அவன்கிட்ட இருக்க அவனோட கட்சிக்காரனோ என்ன எதிர்பார்த்திருப்பானா, கட்சி தலைவர் My friend Vitoba, how are you? எப்ப வரப்போறாரு, கட்சி தலைவர் இப்ப வந்துருவாரா, பிரஸ்ஸே என்ன ரெடியா இருக்குன்னா இந்த டயத்துல விஜய் வருவாரா, இந்த டயத்துல மத்த கட்சிக்காரங்க வருவாங்களா, இப்படிதான் ரெடியா இருக்கும். ஆனா இந்த நம்ம கட்சியில என்ன நடக்குதுன்னா, இப்படி ஒரு பிரச்சனை நடந்து ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் போய் பாக்குறாங்க. பிரஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னா ட்விட்டர்ல விஜய் அறிக்கை போடுவாரன்னு ட்விட்டரை தான் லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனு இதை நீங்களே சொல்லுங்க, இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேர் கட்சிக்காரன் இருக்காங்க, எத்தனை பேர் மனசாட்சியை தொட்டு விஜய் வருவாருன்னு உண்மையிலே எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க? ஏன்னா நமக்கே ஒரு செட்னஸ் ஆயிடுச்சு, அவர் வரமாட்டாரு, மேக்சிமம் ட்விட்டர்ல அறிக்கை வரும். அததான் ப்ரோ நம்ம இல்ல ஒரு நிமிஷம் சாரி குறுக்கிட்டு மன்னிக்கணும். இன்னைக்கு சம்பவம் நடந்திருக்கு ப்ரோ. இன்னைக்கு நிர்வாகிகளை அனுப்பியிருக்காரு, வரமாட்டாருன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு தானே சம்பவம் நடந்திருக்குது, அறிக்கை கொடுத்துட்டாரு, நிர்வாகிகள் அனுப்பியிருக்காரு. ப்ரோ நம்ம இன்னைக்கு ராத்திரி வரலாம், நாளைக்கு காலையில வரலாம். புரியுது ப்ரோ, நம்ம எக்ஸ்பெக்டேஷனே அப்படிதானே வச்சிருக்கோம். நாளைக்குன்ற அளவு போயிருச்சு நம்ம எக்ஸ்பெக்டேஷன். மாதிரியான இதெல்லாம் இல்ல, அரசியலுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து எவ்வளவோ சான்ஸ் எல்லாம் விட்டாரு, எவ்வளவோ இல்ல, இது அரசியலுக்கு யூஸ் பண்ணாம நீங்க போய் அங்க நின்று இருந்தா அங்க இருக்க 10 பேர் அடி வாங்கினவன்ல 9 பேர் தளபதியோட வெறியனா இருப்பான். வரலைனாலும் 9 பேர் நான் ஓட்டு போறேன்னு இருப்பான். அந்த ஒருத்தன் சேடா வாங்கல, ஐயோ இப்பயும் பார்க்க வரலன்னு. ப்ரோ வரலன்னு நீங்க காலம் முடிஞ்சு போன மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு தானே ப்ரோ சம்பவம் நடந்திருக்குது, வருவாரு கண்டிப்பா. ப்ரோ அததான் ப்ரோ சொல்றேன், இன்னைக்குதான் நடந்திருக்கு, நாளைக்கு வருவாருன்றதா நம்மள செட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். ப்ரோ என்ன ப்ரோ எதிர்பார்க்கறீங்க? எனக்கு புரியல. இன்னைக்குதான் வருவாருன்னு இப்பயே போகணும்ன்றீங்களா? எனக்கு அதுதான். டேய் ஒரு நிமிஷம். சரி ஓகே, நீ பேசு. இல்ல உடனே வந்து அவர் 6 மணிக்குன்னா 6 மணிக்கே போகணும், இல்ல நடந்தோடனே போகணும்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நிர்வாகிகளை அனுப்பியிருக்காரு, அவங்க ரொம்ப ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் வந்து இதுக்கப்புறம் இன்னும் வேகமா செயல்படுவோம். இந்த 5 பேரும் மருத்துவமனையில வந்ததுக்கு பிறகு இவங்களோட சேர்ந்தே நாங்க மாநில நிர்வாகிகள், இன்னும் பிற மாநில நிர்வாகிகள் வீடு வீடா போவோம், முடிஞ்சா என் சட்ட மேல கை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து 15 நாள் சேகர் பாபு மாதிரியான ரவுடிகளே அரசியலிருந்தே அகற்றுவதற்காக தான் எங்களை மாதிரியான இயக்கங்கள் வேலை செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு சிடிஆர் சொல்ற அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, தலைவன் வருவாரு, நிச்சயமா வருவாரு. இதுக்கு அவர் வாய்ஸால சேலத்திலயும் இதை பேசுவாரு, அவரும் வருவாரு. நீங்க பாருங்க, ஏன்னா இப்ப நீங்க சட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு நிர்வாகிகளை வச்சு அங்க ஃபுல்லா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. ப்ரோ ஹாஸ்பிடல் வேணாம் ப்ரோ, ஒரு வீடியோ போட்டுருக்கோம்ல ப்ரோ, அதான் எல்லாரும் கேக்குறாங்க. மத்தபடி நேர்லயே வருவாரு, நீங்க பாருங்க, பொறுமையா இருங்க, வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இதெல்லாம் பெரிய அளவு ப்ரொடெஸ்ட் பண்ணும் ப்ரோ, இதெல்லாம் ஒரு போராட்டம் மாதிரி பெர்மிஷன் வாங்கி இது ஒரு போராட்டம் மாதிரி நடத்தணும். நிச்சயமா நடக்க போகுது, நடக்கும் ப்ரோ. இப்படி நடக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை நாளைக்கு கொண்டு வந்து வச்சிருவானுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ ஒரு செகண்ட் ப்ரோ, ஏற்கனவே ஒரு 52 ஏதோ நடந்தது ப்ரோ. ஒரு செகண்ட், எல்லாம் ஏற்கனவே இதே போல சம்பவம் வேற எங்கேயும் நடந்திருக்குன்னு ஏதோ நான் கேள்விப்பட்டேன். அப்போயே அவரு அரசியல் பண்ணிருக்கணும், அப்பனா இது நடந்திருக்காது. அதான் நாங்க சொல்றோம், இது ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரியே பண்ணோம். இப்ப முன்னாடி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா டைம்ல திமுக எதிர்கட்சி இருக்கும் போது. இல்ல ப்ரோ ஒரு செகண்ட், வியாசர்படி அதான் சொல்றேன். இப்போ திமுக அதெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணும் ப்ரோ. இப்ப நீங்க வந்து ஒரு கொரோனா டைம்ல பாருங்களா, அந்த திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க வந்து ஒரு வீட்டுல இருந்தும் கருப்பு கொடி காணிச்சு அந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுத்தினாங்க. அது எவ்வளவு ரீச் ஆச்சு, அதே போல நம்மளும் பண்ணணும் ப்ரோ, அதான் சொல்றோம். இன்னும் இல்ல, இன்னும் 2 மாசம் ப்ரோ இருக்கு. அன்னைக்கு வியாசர்பாடியில நடக்கும்போது உடனே பண்ணிருக்கணும் ப்ரோ, அத பெரிய அரசியல் ஆக்கிருக்கணும் ப்ரோ. வியாசர்பாடியில நடந்தது இந்த அளவுக்கு இஷ்யூ இல்ல ப்ரோ. இப்ப இதோட கிட்டத்தட்ட இது அதான் சம்வாட் ஈக்குவல் டு திஸ் தான். ஐ மீன் லைக் வந்து இல்ல இது வந்து அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுக்கும்போது, இல்ல அப்புறம் வந்து இடையில நோட்டீஸ் கொடுக்கும்போது நம்ம அந்த ஏதோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அப்போ கொஞ்சம் பேர் கைது பண்ணாங்க. அப்ப அதெல்லாம் வந்து இஷ்யூ ஆக்கிருக்கணும்னு சொல்றேன். இன்னும் அந்த ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி இது ஒரு உண்ணாவிரத போராட்டமோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கணும். அப்போ கொஞ்சம் இவனுங்க பயப்பட்டிருப்பானுங்க ப்ரோ. இந்த 2 மாசம் தான் இருக்கு, இனி அதான் இந்த 2 மாசத்துலயாவது இப்படி பண்ணாதான் மக்கள் மத்தியில நம்ம ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு இது வாங்க முடியாதான், என்னோட தாட்டு சொல்றேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, இவனுங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணவனுங்க ஒன்னும் டிஎம்கே மேல இருக்க பற்றுலையோ திமுக உழைக்கிறதோ, அப்படியே சேகர் பாபுக்கு திமுகன்னு சொன்னாலே அப்படியே ரத்தம் கொதிக்கிறதோ அதுலலாம் எதுவும் பண்ண கிடையாது அவனுங்க. இவனுங்கனால நம்மளோட ஓட்டு போகுது அவனுங்க பண்ண நினைச்சது. இப்படியே இவனுங்களை விட்டுக்கிட்டே இருந்தா இப்ப இங்க வருவானுங்க, திருப்பி நாளைக்கு அங்க வருவானுங்க, நம்மளை கடைசி வரைக்கும் இது பண்ணி விட்டுருவானுங்க. அவங்க நினைச்சது நடந்துருன்ற ஒரு பயத்தை காட்டுறதுக்கு தான் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது கடைசி வரைக்கும். ஐயோ இன்னைக்கு விட்டுட்டா ஒரு 2 நாள் கேப் விட்டுருவோமே,
ஒரு 3 நாள் கேப் விட்டுருவானுங்க, வரமாட்டானுங்க அவனுங்க அப்படின்ற அவனுங்களோட தாட்டை வந்து நம்ம கடைசி வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிடக்கூடாது. நாளைக்கு நீங்க சொல்றீங்க, எல்லாரும் சொல்றீங்க நாளைக்கு தளபதி வந்து வந்தா ப்ரோ நம்ம தொண்டர்கள் வந்து ஐசியூல இருக்கிறாங்க ப்ரோ. நம்ம தோழர்கள் வந்து ஐசியூல இருக்காங்க. கண்டிப்பா அவர் பெருசா நிச்சயமா பண்ணுவாரு. இதை அவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போக மாட்டாரு. ஏன்னா அது ஒரு உங்களுக்கு ப்ரொட்டஸ்ட் மாதிரி தெரியும் முன்னெடுக்கணும் ப்ரோ. எல்லாரும் ப்ரோ அதை கண்டிப்பா சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி கொஞ்சம் அது அது நடக்கணும். வச்சிருக்கணும். இப்படி ஒரு பிரச்சனையை லைம் லைட்லயே தான் வச்சிருக்கணும் கடைசி வரைக்கும். நம்ம 2 நாளுக்கு அப்புறம் சேலம் மாநாடு வருதுன்னு இதை தாண்டி போயிட்டோம்னா அவனுக்கு ஈஸியா அது தலைவர் தலைமையில ப்ரோ வேற